நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ரயில்வே சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சுட சுட இட்லி ரெடி பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரயில்வே சட்னி நல்லா காரசாரமாக சுள்ளுன்னு சூப்பராக ஒரு ரயில்வே சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜாரம் முதல்ல எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கே சின்ன கப்பில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். இந்த ரயில்வே சட்னியில் தேங்காய் அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சட்னியில் உடச்சக்கடலை தான் அதிகமாக இருக்கும். இது 100 கிராம் உடச்சக்கடலை நல்லா பொறு கடலையாக சேர்த்துக்குவோம். சின்ன பல்லு பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கோம். எப்பயுமே ரயில்வே ஸ்டேஷனில் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம தேவையான அளவு பண்ணிக்கிறலாம். அதனால நான் ஒரு 3 மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னைக்கு தகுந்தாப்புல இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த தேவையான சட்னிக்கு கொஞ்சமாக 2-3 துண்டு சேர்த்துருக்கேன். புளி ரொம்ப குறைவாக இருக்கணும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 துண்டு சேர்த்தா போதும். ஏன்னா அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், அதனால அதுக்கு புளி சேர்த்தாதான் அது நல்லாயிருக்கும். அடுத்து சின்ன துண்டு வெங்காயம் 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதையும் நம்ம உரிச்சிட்டு உள்ள சேர்த்துடலாம். மல்லியில் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா எடுத்துட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கோம். அலசி வச்சிருக்கதை அப்படி 1-2 நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தண்ணி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி கிட்டத்தட்ட ஒரு 600 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சிடணும். ஊற்றும் போது இந்த அளவுக்கு ஃப்ளோவாக வரணும். எதுக்கு அப்படின்னா நம்ம பொரிகடலை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நமக்கு அது கெட்டி பதத்துக்கே கிடைக்கும். ஆனால் ஃப்ளோவாக இருக்கும், ஆனால் கெட்டி பதத்து இருக்கும். அப்படியே இட்லியில் ஊற வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நார்மலாக எப்பயும் போல நம்ம கடுகு உளுந்து போட்டு ஒரு தாளிப்பு ஜம்முன்னு ஒரு தாளிப்பு போட்டு உள்ளே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ரயில்வே சட்னி தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.